செய்ய நாகரிக கோமாளி வந்திருந்து நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்திருந்து ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்திருந்து என் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க நாடகமும் நல்லபடியா துவங்கி ரொம்ப நேராச்சுங்க உட்காருங்க உட்காந்து பார்த்து போங்க எல்லா பேரும் மொத்தமா வீட்டுக்கு போங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தே அண்ணன் சொல்லுது கண்ணாடியை கழட்டு போ முகறது இல்லை கண்ணாடி அவ்வளோதான் 35 ரூபாய்ன்னு வாங்கினேன் 45 ரூபா சொன்னேன் 5 உருண்டு அருமையான கூட்டம்டா அடா சாமி என்னடா அது வயக்காட்டு கரையில் கொக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கல சுற்றி என்ன வானே வானே அண்ணே உட்கார் உட்கார் உன்னையெல்லாம் ஏன் வர சொன்னோம்னு தெரியலண்ணா பொன்னாடியை போற்றி விட்ருங்க நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் முண்டமாக தெரியும் பொன்னாடியை போற்றி விடுங்க போடுறா ரைட் ரைட்டு நான் சொல்கிறேன் இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு பிறை திணி மயன் புதுக்கோட்டை ஐயாவுக்கு பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடியை போற்றி மகிழ்விக்கிறார்கள் அரியநாதபுரம் கிராமத்தார் சார்பாக மிருதங்கத்து கொண்டிருக்கும் கப்ளிங் மண்டையன் அருமையான மண்டை இந்த மழை வந்தது காரணமே நீதான் ப்ரோ எங்களது கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி மகிழ்விக்கிறார்கள் பலவாத்திய கலைஞர் மாடு இப்படியே காலாச்சு கெந்துதே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி மகிழ்விக்கிறார்கள் தாள மிதித்து கொண்டிருக்கும் நீளமாக இருட்டுக்குள்ளே மட்டும் கண்டேன் நீல கண்டேன் இந்த பேரை மாற்றுப்பா பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு தம்பி ஆப்பனூர் மியூசிக் டீச்சர் மிருதங்க கலைஞர் சிந்தனையாளர் அன்பு தம்பி ஏஜே ராஜசேகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அங்கே இருக்காது எப்போ தேலுகள் கடிக்குங்கன்னு வந்துருங்க. எங்க ஒண்ணு கடிக்கிற கரைஞ்சு மைக்க காலி பண்ணி வச்சுன்னா யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மூத்தவன் வந்து கண்டிலாம் தங்கப்பாண்டி, இளையவன் காடமங்கலம் முருகன், 2 பேரும் வாங்கப்பா. நிறைய நான் அனுப்பிவிடுவேன். நிறைய நீங்கள் வா. நிறைய அவன் தான் என்னுடைய மேனேஜர். ஒரு ஃபோன் எடுத்து பேசுறதுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறேன். தங்கப்பாண்டி இங்கே வாப்பா, கை தட்டலாம். காவல்துறைக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருந்து ஊர்காவல் படையில் பணிபுரியக்கூடிய என் அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு வாழ்த்துக்கள். காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக நரேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். போர் வீரர் போட்டால் கொண்டனர் முடிஞ்சு போவேன். தெம்பு இல்லை, பூரா மருதமணி எங்கேன்னு என்ன ஒன்றுக்கு தெரியல. கவக்கம்பு ஒன்று வெட்டி விடு. ஸோ ஆரம்பத்திலே சிறுநீரா என்னத்தை அந்த நாடகத்தை நடத்து மைசட்டு எங்களது திரு ஆப்பனூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சரி அரியவள் திரு ஆப்பனூர் ஒளிவழி நிலையத்தாரர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த தம்பி வாங்கப்போ வாங்கப்போ. உண்மையிலேயே தம்பி வந்து நாடக நடிகருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யக்கூடிய தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த கை தட்டலாம். நன்றி நன்றி.
காவல்துறை அதிகாரி ஐயா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருந்தா மேடைக்கு வாங்கய்யா. ஒரு எட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமா? பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எங்களது அரியநாதபுரம் வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் வணக்கம். எக்கோ வச்சு சார் போயிங்க. அல்லோ அல்லோ அல்லோ. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்னளாவோ இங்கிருக்கு நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவர் என்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி தெற்கு திசையாண்ட மன்னரின் ஓய் முக்குளத்தை சேர்ந்த அப்ப நாட்டில் வாழுகின்ற தேவர் மகந்த ஓய் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி. 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அத பறக்க ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு வீரர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு. 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அத பறக்க ஆவேசமா வாராரு வீரர் தேவரையா வாராரு எங்கள் சித்த தேவரையா வாராரு. சீரும் சிங்கம் போல சீரிக்கிட்டு வாராரு சீரும் சிங்கம் போல சீரிக்கிட்டு வாராரு சீரும் சிங்கம் போல சீரிக்கிட்டு வாராரு வீரன் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு. 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அரபரங்க ஆவேசமா வாராரு வீரர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு. திருநீர் அரைஞ்சு கட்டு திருமுருகே வாராரு திருநீர் அரைஞ்சு கட்டு திருமுருகே வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் தெய்வீக திருமகந்தா வாராரு. 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அடபரங்க ஆவேசமா வாராரு சித்த தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு. ஹலோ, எங்கள் கபடி போட்டிக்கு எங்கள் கபடி போட்டிக்கு சிறப்பு பரிசாக அளித்த திரு ஏ முனிசாமி நாதன் டிரான்ஸ்பர் எம்ஆர் பட்டணம் இருப்பு தூத்துக்குடி அவர்கள் எங்களுக்கு 21,000 ரூபாய் நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு இங்கே கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் சார்பாக முனீஸ்வரன் வந்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பொன்னாடையை பெற்று செல்வர் முனீஸ்வரன், அதை போட்டு பெறுவர் முருகவேல். கிராமத்தின் சார்பாக எம்ஏ முனிசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
இந்த கபடி போட்டிக்கு உறுதியாக இருந்த பி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டப்படுகிறது. இந்த கபடி போட்டிக்கு உறுதுணையாக இருந்த டி கருப்பசாமி அவர்களுக்கு பைனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நாங்கள் பேர் வச்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நாடகத்தை நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் பேசிக்கிருக்கோம். டக்குனு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அடுத்து யாருப்பா? எனக்கெல்லாம் வேணாம், எனக்கெல்லாம் வேணாம். எனக்கு பார்த்துக்கணும், அப்போ பார்த்துக்கிறோம். இல்லை எனக்கெல்லாம் வேணாம், இல்லை வேணாம். அது பார்த்து யாரு மங்குன்னு தவி மிரண்டு போனோம். யாரு டி கருப்பசாமி சார்பாக அவர்கள் தம்பி முனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் தானா? போடுங்கடா. ஏன் தரவே கூடாது. இல்லை இல்லை எனக்கு வேணாம். இந்த துண்டுக்கு இந்த தப்பா. இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒற்றுமை கொடுத்த ராமபண்ணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அண்ணன் அதுதான் எனக்கு கடவுள். நீ போயிடாத, காசு நீ தான் கொடுக்கணும். அதை மட்டும் 3ஆம் நம்பர் ரூம்லேயே அடைச்சி போடுங்கடா. ஏதா நீங்கள்லாம் ஒரு தூத்தா விழுந்தா ஓடிடுவீல்ல. வேற யாருக்கும் போடணும்னா சரி. இந்த வெற்றி விநாயகர் ஸ்போர்ட்ஸு வெற்றி விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. விடு விடு, அங்கிட்டு போ. நீ மைக்கில் பேச ஆசைப்படுவ. என்னத்தை நான் வாங்கி பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய வெற்றி விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இன்னும் யாருக்கும் போடணும்னா போட்டுருங்க. விட்டு போச்சுன்னா நாளைக்கு என்னையும் கோத்தாங்கம்மான்னு வையப்படாது. பப்புன்னு வந்து கருத்து விட்டான்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளோதானே ப்ரோ. வேற மருதமணியா உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, போய் பின்ன பிடிங்கி போட்டு வா. வெந்தனால குளிர் தாங்காமல் 7 போர்வையை பற்றி போகிறது கிடைக்க. இன்னும் பேசு, நான் இங்கே தான் இருப்பேன். எங்களுக்கு வருடந்தோறும் பணியின் உபயோகித்த இளவரசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. அவர் சார்பாக அவர் மச்சினன் முருகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. அது நல்லா பொத்தி விடு மொட்டை ப்ரோ, பொத்தி விடு. இந்தா பற்றிட்டா இல்லை அம்பளிப்பாரு எங்கள் அண்ணே. இந்த கபடி படிக்கு உறுதுணையாக இருந்த லிங்கநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அல்லோ அல்லோ எக்கோ வச்சு சார் போய் அவ்வளோதானே போ. நீங்கள் போகலாம் போ. இவன் யார் இந்த சூத்து ஊற்றி போடா போடா. மருதமணி என்ன அப்புறம் வருவாருன்னு அவர் டூட்டி வந்து 12 to 1 மணிக்குள்ளே முனி வந்து இறங்கணும். வந்துடாத முனி அடிச்சு போடும். ரெடி அல்லோ. காட்டு வழி போட பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா உன்னை கொண்ட மரவன் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா மரவன் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா உன்னை கொண்ட மரவன் ஐயா. அத்தி மர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா அத்தி மர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, மரவ
மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு அப்பனாடு கோட்டை ஐயா தேவரையா வாரிசையா அப்பனாடு கோட்டை ஐயா தேவரையா வாரிசையா அப்பனாடு கோட்டை ஐயா தேவரையா வாரிசையா தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வழி போட பொண்ணு கவலைப்படாத காட்டு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு ஆமா கொண்டையும் கொண்டை மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு நன்றி 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 மன்னன் இருக்கா செத்த அந்த பாடி ஏதாவது பண்ண முடியுமா நீ பேசாம நாடகத்தை கருத்து போடாத ப்ரோ ஒரு ஆள் தான் இந்த குளூர்லேயே எனக்கு வண்டிக்கு டீசல் போட காசு கொடுத்தவாரு புத்ரு புத்ரு நன்றி நன்றி பேரன்பு கொண்ட மாமாவுக்கு துண்டு குடுமா அடே ஒன்னே ஒன்று மைண்ட் வாய்ச்ச கேட்ச் பண்ணிட்டேன் மாமே வாங்கி தந்த பேச வந்துருக்கேன் இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையில் 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்த மாமா செந்துலிங்க அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. வேகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்னை மஞ்சத்துண்டும் புடதி கட்டு அண்ணே ரொம்ப நன்றி. இந்த மழையின் பாராமல் வெளி ஊரிலிருந்து வருகிறந்த என் அன்பு உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த இரவு வணக்கம். ஏன்னா வெளியிலேருந்து வர்றதே ரொம்ப கஷ்டம். இந்த ஈரத்துக்கெல்லாம் ஜாதா வண்டிலாம் ஜாட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பொம்பளை ஆளுங்க ரொம்ப சந்தோஷம் தான். ஆமாம், பாகிஸ்தானில் 70 பேர்த்த சுட்டுட்டு வந்த நான் பிறந்த பூமி மஸ்த புடுங்குண்டு. ஏய் ஹலோ ஹலோ அண்ணே, அது வாக்கட்டு கட்டு எதா பண்ணி விடுனே, சொன்னத்தான் பண்ணி விடு, எதா பண்ணி விடு ஐயா அண்ணே, எதா பண்ணி விடு. இங்கே கேளுங்க, நீங்கள் கத்துறது இது மற்றவர்கள் கிடையாது, பேசாமல் இருங்க. ஆட்டமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது, பேசாமல் நல்லா ரசிங்க, அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டான். வேற ஒரு மாதிரி இங்கே ஆட்டம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஊட ஊட பேசினா சுண்ணத்தா பண்ணி விட்ருவாரு. அடே இருக்கடா, எங்கள் ஆத்தாக்கெல்லாம் பூரா முக்காடை போட்டி இல்லத்தா, அரிசி வாங்க போறையில ரேஷன் கடைக்கு. என்ன மழை வந்தாலும் இந்த நாடகம் நடக்கும். காரணம் காலையில் வாரச்சட்டு கட்டுறோம் தான். இந்த பெட்டிக்காரன் எல்லாம் 3 கோடி அரிசியை தின்னுட்டு 1 கோடி அரிசி கேட்குறேன். போகிற வரைக்கும் பண்ணிட்டு போகணும்னு அருமையான சாப்பாடு, மட்டன் சாப்பாடு போட்டிய பெட்டிக்காரன் முகத்தை பார்த்துக்கங்கத்தான், அருமையான முகம். இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ரோட்டில் பழைய இரும்பு விறக்கிற மாதிரியே தெரியுவேன். இந்தா ஓமன்ட்டு அதுக்கு மேலே கார்த்திகை மாதம் கிளியாஞ்சட்டி மாதிரி. இந்த நாடகத்தில் நீங்கள் 4 பேர் ஏமே காலையும் தூதே புத்ரு. நன்றி. அடுத்து ஒரு பாட்டை போடுவான். இதுக்கு பூரா நெளிக்கிறத பார்த்து அவன் பருப்பு வேகலையடா, அரியனாத உரத்தில் விடவே மாட்டேன். அடுத்த பாட்டு. ஹலோ 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 18 சித்தல்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. அண்ணே வந்துருச்சு, அண்ணே வந்துருச்சு. எந்த மழை வந்தாலும் நாளும் நடக்கும். யாரும் போகணா பொடியாச்சும் கொண்டு வந்துருங்க. 18 சித்தல்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தல்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. ஓஹோ 1000 கோடிகள் நிலவக புத்த முகம் மாறு. அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர். ஓய்
சொன்னாங்க தேவரையா சொன்னாங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பெற்றெடுத்த செல்லமுங்க தேவரையா செல்லமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 1000 கோடிகளில் உத்தமகம் மாறு அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர் 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த மலை வேஞ்சது சாமி இருக்கு உண்மைங்க இந்த மலவே இருந்து சாமி இருக்க உண்மைங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க இங்க பாதி பேர் வண்டி எந்த கிளப்பிட்டாங்க இங்க வந்து உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் மலை என்பது பாரதி கணேச ஐயா பாட்டு பாடவா விழிப்புணர்வா பாடுவா ஐயா பாட்டு பாடவா தேவரையா பாட்டு பாரதி கணேச ஐயா பாட்டு உங்களுக்காக இது அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள் சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு தீயெடுத்து மாட்டுவது போலிருந்து மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு கடவுள்கள் செயல இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு
அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு என்னிடம் வரவர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு இந்த பாடலை பாராட்டி சிறுகுடி தேவர் இளைஞரணி தலைவர் செல்லமுத்து அவர்கள் சார்பாக 100 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். நன்றி நன்றி. நமது சாமி கும்பிட கூனா சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மலையில் பூரா நனையுதே, நான் என்ன செய்வேன்? ஐயா பாட்டு தானே பாடிக்கிட்டே இருப்பேன். ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி ஆப்ப நாடு மாடு ஊட்டி, காரக்குடி வண்டி கட்டி ஆப்ப நாடு மாடு ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம். இந்த விழா கம்பெனியாக ஒரு போன ஒன்று காணோம். யாராவது எடுத்துருந்தா கொஞ்சம் போன வந்து தயவு செய்து மேடைக்கு வந்து கொண்டு முடியும் உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் இருக்குதா? சரி. அரியநாதபுரம் வண்டி கட்டி ஆப்ப நாடு மாடு ஒட்டி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம். ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம். ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. எக்கூழமும் வணங்குதோமா. ஆசை செல்லாயி தேவரையா நம்ம உள்ள தெய்வம் அடி. நேச செல்லாயி முதுகுளத்தூரும் ஆடு கட்டி ஆப்பனூர் வண்டி கட்டி பசும்பநகர் போய் வருவோம். ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி ஆன்மீக ஞானியடி அரசியலில் வல்லவரா. ஆன்மீக ஞானியடி அரசியலில் வல்லவரா. ஆன்மீக ஞானியடி அரசியலில் வல்லவரா. அப்பா நாடு வணங்குதுவார். ஆசை செல்லாயி இந்த அகில வள்ளம் போட்டுகின்ற நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம். ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம். நேச செல்லாயி என் நகரத்திலும் பொன்னலாங்குடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் திரு ஆப்பனூர் அரியநாதபுரத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ வில்வநாதன் ஸ்ரீ நுண்டி கருப்பு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் வரும்போது மழை வரக்கூடாதுன்னு 101 ரூபா முடிஞ்சு வச்சு தேங்காயை வண்டி மேலே போட்டாலும் மழை புத்துக்கிட்டு அடிப்பதால் இந்த அற்புதமான மேடைக்குள்ளே நாங்கள் எல்லாம் நனையாமல் நடிக்கக்கூடிய நாடகம் எல்லாமே போட்டிருக்கு ப்ரோ. சரி, எக்கோ கட் பண்ணு. சரி, வள்ளி திருமணம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஹரிச்சந்திரன் நினைக்கலாம். கட்டப்பூ நாடகம் கிடையாது. இந்த நாடகம் 3 o'clock பேக்கப் கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். ஆர்வாட்டு பண்ண கமான் ப்ரோ. சமமாவா
அண்ணே அண்ணே சொன்னா கேளு பேசாம போயிரு. குடிச்சா வச்சா பேசாம ரசிங்க. நீ பண்ணுறது ஊருக்கே ஒரு இதாக போயிடும். மற்ற வெளியூருக்காரருக்கும் பார்க்குறதுக்கும் தப்பாக போயிடும். பேசாம நான் கொஞ்சம் நடந்துச்சுன்னா சரியா போகும். கருப்பேங்க காப்பாற்ற நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்பதற்காக உள்ளே சீமக்கரு முள்ளை எடுத்துக்கொண்டு வாமப் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். உடம்பில் பார்ப்பவர்களுக்கு டெல்லி கிரு மாடு மாதிரி இருந்தாலும் நகைச்சுவையிலையும் குரல் வளத்திலையும் வந்திருக்கின்ற ரசிக உள்ளங்கத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள முண்டி பிறந்தவன் திணையத்துறையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாட்டிய தாரகைகள் நடன சிங்காரிகள் சிரிப்பு அழகிகள் என் அன்பு மருமகள்கள் இருவர்கள் வந்திருக்கிறார்கள். பசத்துக்குரிய சிரிப்பு அழகி புதுகை பி ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு டான்ஸ் அண்ட் காமிக். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டு ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சாங் போடுங்க. எனக்கு தெரியாதி நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவஞ்சாதி அரச்சமாவ அறப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி போப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா. இந்த குளிர்லையும் எம்மா எம்மான்னு பாடினீங்களே அம்மா, அருமையான பாட்டு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த பாட்டை டெய்லி 5 மணிக்கு வேறு பல்ல வளைக்கிட்டு பாடுங்க. குடும்பம் புழு புழுன்னு இருக்காது. உனக்கு என்னடா வேணும்? தங்கச்சி வேணும்னே. நன்றி நன்றி ப்ரோ. தங்கச்சிக்கு பாடுறேன் பாரு குத்து பாட்டு பாட்டுன்னே. அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டையடி குமரன் பாசத்துக்குரிய ஏங்களது கோயில்பட்டி செல்வத்தை இணைந்து வாழ்த்துக்கள். ஏன் உன்னை சொல்ல வரேன், உன்னைய மாதிரி நாட்டில் வெத்தலை ஓடுறவே எங்கனையும் பார்க்க அப்படி சொல்லுனேன். நீனா வெக்கமயிர் இல்லாமல் 2 கிலோ 3 கிலோ என்னமோ செம்புரியம் குட்டி அகத்தி கொலையை தின்றது மாதிரி தப்பு. யாருடைய கலையரசு அன்பு தம்பி என் தம்பி என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட இருப்பேன். இதுல என்னன்னா மணிகண்டனை வளர்த்து விட்ட ஒரு பெருமை எனக்கு இருக்கு. போன வருஷம்தான் அறிமுகப்படுத்தின தங்கப்பாண்டி 30 நாள் நாடகம் கொடுக்குற MKR சிவப்பு கயிறு அவன் பாரு 5.5 பவையில தங்கம். அப்ப சைடில் ஏதோ கணேஷ் போல வைக்கிறான்டா. கஞ்சா உருட்டியாடா. உழைப்பிலே முன்னேறக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வாழ்க்கையிலே நல்லா இருக்க வேண்டும். தெய்வீ திருமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அருளோடு நீ நல்லா வாழ்த்து. அன்பு தம்பி வேற நீ ரொம்ப டார்ச்சர் போட்டு என் அன்பு தம்பி அதாய் இந்த பாய பிடிச்சிருக்க ஆத்தா ஒண்ணு ஏத்தா அங்கிட்டு கூட வாங்கத்தா உள்ள எதுக்கு தான் நினைறியா பாவம். ஏன்னா சின்ன பிள்ளையெல்லாம் நாடகம் இல்லாட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், யூடியூப்ல பார்த்துக்கலாம். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பால் காணமல முடிய இங்க நிக்கிறேன் பாரு. பாருங்கய்யா பாருங்கய்யா பசும்பொந்தேவர் பாருங்கய்யா 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 பசும்பொந்தேவர் பாருங்கய்யா வாருங்கய்யா வாருங்கய்யா குரு பூஜைக்கு வாருங்கய்யா 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 குரு பூஜைக்கு வாருங்கய்யா பாருங்கய்யா பாருங்கய்யா பசும்பொந்தேவர் பாருங்கய்யா வாருங்கய்யா வாருங்கய்யா குரு பூஜைக்கு வாருங்கய்யா. முக்குளத்து வீரர்களே முடிசூடா மன்னர்களே முக்குளத்து வீரர்களே முடிசூடா மன்னர்களே சத்தியத்தின் நாயகரா பசுமந்தேவர் பாருங்கய்யா சத்தியத்தின் நாயகரா பசுமந்தேவர் பாருங்கய்யா எட்டி செய்யும் புகழ் மணக்கும் எங்கள் முத்து ராமலிங்கம் எட்டி செய்யும் புகழ் மணக்கும் எங்கள் முத்து ராமலிங்கம் இந்திராணி
பெற்ற மகள் பசுமொன்னில் வாழுகின்றார். இந்திராணி பெற்ற மகள் பசுமொன்னில் வாழுகின்றார். பாருங்கய்யா பாருங்கய்யா பசுமொன் தேவர் பாருங்கய்யா பாருங்கய்யா வாருங்கய்யா குரு பூஜைக்கு வாருங்கய்யா. தேவாதி தேவர்களே தேசம் போற்றும் முத்தமரா தேவாதி தேவரையா நேசம் போற்றும் முத்தமரா. தேவாதி தேவர்களே தேசம் போற்றும் முத்தமரா தேவாதி தேவரையா நேசம் போற்றும் முத்தமரா. முக்குளத்து சிங்கங்களே மூவேந்தர் பரம்பரையே முக்குளத்து சிங்கங்களே மூவேந்தர் பரம்பரையே சத்தியத்தின் நம் தாயே பெற்றெடுத்த தெய்வ மகள் சத்தியத்தின் நம் தாயே பெற்றெடுத்த தெய்வ மகள் பசுமொன்னில் வாழுகிறார். பாருங்கய்யா பாருங்கய்யா பசுமொன்னில் வாழுகிறார். பாருங்கய்யா 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 தேவரையா பாருங்கய்யா பாருங்கய்யா வாருங்கய்யா குரு பூஜைக்கு வாருங்கய்யா. அக்டோபர் 30 அண்ணனுக்கு குரு பூஜை அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜை அன்புடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் குரு பூஜை அன்புடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் குரு பூஜை. பாருங்கய்யா வாருங்கய்யா பசும்பொண்ணுக்கு வாருங்கய்யா பாருங்கய்யா வாருங்கய்யா பசும்பொண்ணுக்கு வாருங்கய்யா பாருங்கய்யா பாருங்கய்யா பசும்பொன் தேவர் பாருங்கய்யா 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 பசும்பொன் தேவர் பாருங்கய்யா பாருங்கய்யா வாருங்கய்யா ஆசையுடன் வாருங்கய்யா. அருமையான பாடல். உண்மையிலே மணிகண்டன் தம்பியை எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுதான் முரட்டாளாக இருப்பேன். டவுலி மார்க்கண்ட்ரி மாதிரி ஒரு குழந்தை மனசு. நேற்று போய் சத்தனை அரைஞ்சான்னா அவன்கிட்ட ₹1 கேட்பேன். அப்படி ஒரு உள்ளம் கொண்டவன் தம்பி. வாழ்த்துக்களை தம்பி. தீபாவளிக்கு வெடி மட்டும் ₹7000 வாங்கியிருக்கேன். வெடி வாங்கியிருக்கேன் பாவம். அந்த வெடியை போதையில் பற்ற வச்சுருக்கேன். நைட்டு 1 மணிக்கு பற்ற வச்சே 3 மணி வரைக்கும் வெடிக்கல. பொண்டாட்டி போய் செருப்புட்டு அடிச்சிருக்கு. அப்புறம் போய் லைட் அடிச்சுட்டு பார்த்தா முண்டை மெழுகுவத்தியை பற்ற வச்சுருக்கேன். வெடிக்கலை. இப்போ பாருவேன் ஜாதகத்தில் ஒரு கொலைன்னு சொன்னேன். கமுதக்குடி சோசியர் அழகர் அது நீயா இருந்துடக்கூடாது என்பதற்காக பார்க்குறேன். போட்டு சித்திரவடுத்துறேன். ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தர் மட்டும் உட்காந்து அடுப்புக்குள்ளே உழ வச்சுக்கிட்டு இருந்தானா. இங்கே பூரா என் தாய் வழியை ஊரை நனையுது. ஏத்தா இவ்வளோ உணர்ச்சியாக நாடகம் பார்க்க சொல்லுது. இதே 100 நாள் வேலையில் மழை பெஞ்சா சந்தோஷப்பட்டிருப்பியலே. 4 தவளை வீட்டுக்கு வந்திருப்பிய லீவ் உண்டு. இங்கே வேறு எங்கள் ஆத்தா அப்படியே கொங்கானியை போட்டு வந்துட்டேன். இவங்க நல்லா வளைச்சிருக்கிறாங்க வெள்ளலி கணச்ச மாதிரி. அடே டான்ஸ் வந்து இங்கே ஆடு. நீங்கள் பாட்டு பாவாடை கூட உறிஞ்சிடக்கூடாது. இவன் ஒரு மாதிரியை உள்ள படுத்து கிடந்தானே. யாரு இந்த கருவாப்பைய எத்தனை கூடிய கெடுக்க போகிறான் வருங்காலத்தில். நன்றி. எங்கள் ஆத்தா சிரிக்கிறத பாரு. வளையச்சீல பூத்த பூ எங்க நல்லா கூட்டம் இருந்துச்சு. அந்த மழை கெடுத்து பிடிச்சி. மழை பெய்யுறது நல்லதுதான். எந்தெந்த ஊரில் தெய்வம் துடியாக இருக்கோ அங்கே தான் அந்த மழை பெய்யும். நம்ம ஊரில் துணியை குடிக்க நீ போடுற ஆட்டை எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் நேரத்தை வெதர் தெரிச்சு நீ கெந்தலை. நான் சாமியை கும்பிடல. என்ன நீங்கள் பாட்டு ஆர்வத்தில் பெட்டியில் ஏறிடாதீங்க. என்ன வேற உட்காந்துருக்கேன் மாவளுக்கு எடுக்கிற மண்டை மாதிரி. அண்ணே வெதர்னா கொட்டையா அண்ணே? ஏன் லைட் அடிச்சுட்டு தீய பொருதி பார்த்துட்டு வா எல்லாரும் கையிலேயே போடா.
அண்ணே இவங்களை கிளப்புறது நல்லது, நாடகத்தை கருத்து போடுவாங்கண்ணே. அண்ணே அண்ணே ஜவ் பண்ணி அண்ணே இங்கே வாண்ணே. அம்மா நீ அவ்வளோ ஸ்டெடியாவில் இருக்க. வாப்பு வாப்பு. எந்த மழை வேஞ்சு இறங்கலையே? வாட் இஸ் ரீசன்? என்னத்து மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் கோடையடி குமரன், பாசத்துக்குரிய எங்கள் அண்ணே கோயில்பட்டி செல்வான். கல்யாணம் பண்ண டயத்துலேயே மண்டையில் மசர் இல்லை. முதல்வருக்கு போன பொண்டாட்டி ஆள் இல்லைன்னு இருட்டுக்குள்ளே திரும்பி வந்துருச்சான். அப்புறமேல ஒரு ஆந்த மாதிரி முழிச்சு நான் இங்கே இருக்குன்னு சொல்லி 2 வயலை வச்சுருக்கேன். 2 வயலும் சூப்பர்ண்ணே. நல்ல பிரிப்பேர் விளையாடுறாங்கடா. எங்கள் அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எங்கே செல்வம்? எங்கே? கைதட்டலாம். நம்மளே தட்டிக்கிறவனே தான் இன்னைக்கு எந்த சிலிண்டரை கூட்டினாலும் பருப்பு வேகாது. நம்மளே தட்டி நம்மளாம் வாங்கிடும். அருமையாக வாசிக்கிறீங்க. உங்களை பழைய பாட்டுக்கெல்லாம் வாசிப்பீங்கல்ல, இப்போ நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே வாசிக்கணும். மம்பட்டிய தோளில் வச்சு மடதுறக்க போற மச்சான், மடைய திறந்து வையுங்க மச்சான், மயில வந்து நீராடட்டும். மம்பட்டிய தோளில் வச்சு மடதுறக்க போற மச்சான், மடைய திறந்து வையுங்க மச்சான், மயில வந்து நீராடட்டும். அத்திப்பழ சகப்பா இந்த அத்த மகள் சகப்பா, ஒரு வெள்ளக்காரி பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டவப்பா. அத்திப்பழ சகப்பா இந்த அத்த மகள் சகப்பா, ஒரு வெள்ளக்காரி பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டவப்பா. உருளைக்கிழங்கு ஜெல்ல குட்டி எங்க போச்சு? அம்மாவத்தை நக்க உன் பேச்ச விடுமேன். இப்போ உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பயலுக்கெல்லாம் பிடிக்கும் அந்த பாட்டு. பாடவா? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த கடியது. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த கடியது. தாத்தா தடிய எடுக்க இடம் பொடிய பறக்க விட்ட தாத்தா டங்கோத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த கடியது. அருமையா. ஏன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறதே எதுக்கு தரடா? என்னத்தை சொல்ல, பூரா படிக்கிறது கிடையாது. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே ஜெல்லை வாங்கிக்கிட்டு பூரா இதான் வேலையாடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எவ்வளோ நீங்கள் ஜெல்லை நோண்டினாலும் படிப்பில் கவனமாக இருக்கும். படித்து நீங்கள்லாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும். வாழ்த்துக்கள். என் தம்பிகளுக்கெல்லாம் வாழ்த்து. பலவாத்திய மன்னன். ஏத்தா திகுன்னு ஓடன பொம்பளையால் ஊரம் கொடை எடுக்கத்தே போனீங்களா? அத்தாடி நான் வளர்த்த என் ஜெட்டிச்சியெல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ சில பேர் கொடை இல்லாத ஆளுங்க வீட்டில் படுத்துச்சுங்க. இனிமேலும் மழை காலத்தில் நம்ம ஒரு 500 கொடையோட போகணும்டா. ஆமாண்ணே. இல்லாட்டா இப்போ பேமெண்ட் லேது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. நீங்கள் எத்தனையோ ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க. மட்டாரன்னு அடித்து தொலியை கிழிச்சு. இந்த ஆல்ரவுண்டு மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வீட்டில் இருக்க அரச ஜாமியா முதக்கொண்டு அழிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, மாட்டுக்கு காயடிக்கிற கட்டை, பேன்ஸு பவுட்ரு, கொடை, கிளுகிழுப்பு, வெல்டிங் வைக்கிற கம்பி. ஐயோ எதுக்கு தேவை?
எங்கன்னு போய் சீமக்கரவு இல்லையா? என அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள். அருமையான அடி. சூப்பர் சூப்பர். உண்மையிலே உன்னுடைய வாசிப்புக்கு நான் அடிமை அண்ணே. கேரளா அடி இருக்கா? கேரளா அடி அடிவேன் லேசா. என்ன அடின்னு தெரியாம. சரி 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 போதும். சொன்னவனே செஞ்சான் பாரு, அவன் தான்டா தமிழன். கேரளா அடி அடிக்க சொல்லும் போது நீர்மலை அடி அடிச்சான் பாரு. நல்லா வருவாடா, மரியாதையாக முகரில் முடிக்காமல் அந்த கிடங்குல விழுந்து ஓடிடுது. முகர மயில பாரு, என்ன இது கேரளா அடியாக்க? போதும்ப்பா, நீ அடிச்சு அடி ரெண்டா கிழிஞ்சு போச்சு. வேற எதுவும் வேணுப்பா? வேற ஏதாவது சப்பி விடு. தலையை தூக்கி வச்சுக்க தாய், தட்டை தூக்கி வச்சுக்க, முறுக்கு சுட போ. மழை பெஞ்சு கெடுத்துருச்சு, காசு வாங்க கொடுத்துருச்சு.
மலை எதுக்கு வந்துச்சு என் கூடிய கெடுக்கத்தானே ஐயோ அம்மா புத்ரு தோஷம் செவ்வாக்கேது துலாமிருச்சியம் லாடலங்கா தித்திந்தோ நந்திந்தோ அப்பனூர் ராசசேகரு கண்டுகர் கிண்டலடா தாடுடா 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 ஏடா போதும்டா 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 நந்திந்தோ தாம் தோம் இந்த அந்த சாமான வாங்கிட்டு போக வர்றாரு எது எறும்பு கடிச்சு பிடிச்சா தொழில நல்லா தான் அண்ணே வேற இசை மீட்டக்கூடிய அதிசயங்கள் வைத்திருக்கிறீர்களா? நிறைய இருக்குப்பா. எங்க அரியநாதபுரம் நொண்டிச்சாமி கருப்பனுக்குள் நேரம் 11:40 டிங் டாங் டக். உன்னை நாடகத்துக்கு போட்டதுக்கு செஞ்சேடா ஒரு செய்முறை. சங்கு ஊதுனவாரு அருமை அருமை. ஏன்னா பெருமாளுக்கு உகந்தது அழகமலையானுக்கு உகந்தது என்ன இசை என்றால் சங்கு தான். வேற எதை வச்சிருக்கியா? இந்த சின்ன சங்கு எடுத்துக்க. சோனையா எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்பாரத்தில் எறும்பு கடிச்சதெல்லாம் ரிட்டர்ன் திரும்பி வந்தது. வேற எது வச்சிருக்கியாடா? என்ன இடத்துல ஆழ்த்து வந்த? சாமி வர அடிச்சியா இல்லை சாமியை பூரா லாக் பண்ண அடிச்சியா? என்னப்போ ஸோ ஆமாம் நீ சேட்டு மயன். அவர் கொஞ்சம் வேகமாக பேசுறாரு, நீ அப்படியே ரிவர்ஸில் பேசுற. 2 பேர்த்தையும் ஒரே கலப்பையில் வச்சு பூட்டி வயக்காட்டில் இப்போ தொழி அடிக்க போகிறே ஒழுக்கமாக இருக்கு. 2 பேர் 2 பேரும் என் அண்ணன்னு சொல்லாது, எனக்கு வெக்கமாக இருக்கு. பல்ல கட்டு ஈஹி இல்லை சிச்சிரு பெரிய தள்ளு நகைந்தாரா மடுவரு தள்ளுவேன். போதும் போகாங்கிட்டு மழை வச்சுக்கிட்டு இருக்கு. இருங்க ப்ரோ, இங்கே வேறு பெரிய டெய்லி முதுகுளத்தூரில் 1.5 கோடிக்கு வட்டிக்கு விடுறது மாதிரி தான். இவன் எதுக்கு சரி எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. கொஞ்சம் உள்ள வரீங்களா? நாராயணா கேசரை கட்டி வச்சிருக்கீங்க. சிறந்த முறையிலே என்னப்போ என்ன பாட்டு பாட? உனக்கு அவர் பெரிய மனுஷன். அப்ப நீ என்ன சரக்கு அடிச்ச? குர்ணம் வந்தது கலக்கிட்டியா? ஆஹா சூப்பர் சூப்பர். மாடு சுத்து மாடு ஒரு அண்டா. எங்க பார்க்கலாம் எங்க பார்க்கலாம்? காளையா காளையர்களா? லாஸ்ட் 2 நிமிடம். இந்த அன்னை கோபுரத்துச்சு போச்சு. இன்னும் உனக்கு ஜீவஜாமாதிதான். ஆனால் இந்த சேரோட கொண்டு போய் வெல்டிங் வைக்க முடியுமா? சிறந்த முறையில் அவர் அங்கிட்டு உட்கார சொல்லு போ. ஆமாம் நாடகத்தை கருத்து போகிறார். நம்ம கட்டத்தட்ட ஜாமிக்காக நாடகம் வைக்கணும். அது விளையாட்டு கிடையாது. நீ விளையாண்டு கட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் சீட்டு விளையாட வரல, தாயம் விளையாட வரல. உள்ளூரே இல்லையா? உள்ளூர் இல்லட்டா நம்ம சொந்த வந்த மாதிரி இருக்கான். அண்ணே என்ன என்ன டான்ஸா டான்ஸ் விடவா? சரி பக்கத்தாலே அண்ணே இவ்வளவு நேரம் நிக்குது. அந்த வாரம் அந்த அண்ணே குளிர் காயணுமா டான்ஸை விட சொல்லுது. அண்ணே அப்பையில இருந்து டான்ஸ் விடுங்கய்யா. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற நீளமா ஒரு சாச்சு கண்டேன், நீல கண்டேன். அதாவது தங்க நாங்க குத்துப்பா.
குத்துறதெல்லாம் இருக்கட்டும், திண்டுக்கல் ரீட்டா வெளியில் ஒடுக்கடா, வெளியில். ஆமா, அந்த அண்ணன் சொல்லுது. இப்போ போட்டுறே. அதற்கு அடுத்தபடியாக இங்கே தெள்ள தெளிவாக ஒளி ஒளி ஏன்னா மழையின் பாராமல் நம்ம ஊர் அன்புக்காக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளை நான் தலை வணங்குறேன். நாங்கள்லாம் மதுரை பக்கம் அந்த பக்கம்லாம் போனோம்னா லைட்டாக தூத்த விழுந்தாலே மைசெட்டுக்கார போட மாட்டாங்க. ஆனால் என் தம்பி ரொம்ப சூப்பர் சூப்பர். என் தம்பி ராஜபாண்டி இயக்கி கொண்டு இருக்கிறார். எங்களது ஸ்ரீ அரியவள் ரேடியோஸ் திரு ஆப்பனூர் அரியவள் கட்டிங் பட்டி தொட்டி வாங்குது பேர்தான் சரி அரியவள் மைசன் திரு ஆப்பனூர் சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான் அரியவள் மைசட்டு இதுதான் பட்டி தொட்டி ஒழிக்குது பேர்தான் சரி அரியவள் மைசன் நூறாண்டு வாழ்க அரியவள் மைசன் பல்லாண்டு வளர்க. கைதட்டலாம். அந்த மலையில இயக்கி கொண்டிருக்கின்ற என் தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. அதனைத் தொடர்ந்து இந்த நாடகத்தை காண வருகவர்கள்னு இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் திரு ஆப்பனூர் அரியநாதபுரம் கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு தம்பி ஆப்பனூர் மண்ணின் மைந்தன் ஏ ஜே ராஜசேகரன், BA மியூசிக் டீச்சர், மிருதங்க கலைஞர். உண்மையிலே என் தம்பியை பாராட்டலாம். நாடகத்தின் அமைப்பாளர் ஆப்பனூர் ராஜசேகருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வருகின்ற எல்லாரும் இதை கவனிங்க. நம்ம குழந்தைங்கள் இன்றைக்கெல்லாம் விஜய் டிவி ஜி தமிழ்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. சின்ன சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் இன்னைக்கு அதற்கு ஒரு வகுப்பு தொடங்குறாங்க. இசை மற்றும் நடன பள்ளி பத்மகிரி அந்த ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பத்மகிரி இசை அண்ட் நடன பள்ளி திறப்பு விழா வருகின்ற 21/11/2020 வர்ற வியாழக்கிழமை 11 மணிக்கு எல்லாரும் முதுகுளத்தூர் நேதாஜி நகரில் உள்ள வடக்கூருக்கு எல்லாரும் வந்துருங்க. உங்கள் குழந்தைகள் பாடலாம், இசை சம்பந்தமாக எது இருக்கலாம், மற்ற எல்லாமே எடுக்கிறாங்க. அன்பு தம்பிக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆப்பனூர் ராஜசேகருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்துருங்க. நானும் வர்றேன். 21/11/2024 எங்களது பத்மகிரி இசை நடன பயிற்சி பள்ளி திறப்பு விழா. அத்தனை உறவுகளும் வருக வருகன அன்போடு அழைக்கிறோம் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பத்மகிரி வாழ்த்துக்கள். அண்ணே நீ பேசாம பண்ணே அந்தந்த ஆளை அடிச்சு ஜாச்சிட்டு வந்திருக்க. உனக்கு விருது தாரே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நாடக உலகத்தை உலகத்தில் இருக்க தமிழ் உறவுகள், உள்நாடு வெளிநாட்டில் உள்ள தமிழ் உறவுகள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சென்றது நானோ என்னை சார்ந்த கலைஞர்களோ கிடையாது. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி முதல்ல வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து யூடியூப் எடுத்தவன் என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காட்டமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஆறுமுகத்தேவர் மகன் அன்பு தம்பி ஏ முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். 2 பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் தான் சொன்னார். எவ்வளோ மழை பெஞ்சு ஊர் வெள்ளத்தில் போனாலும் மேடையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை என்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மழை பெய்யுதுன்னா எல்லா ஊர்லேயும் பெய்யாதுனே. நம்ம ஜாமி நொண்டி கருப்பு துடியாக இருக்குது. இந்த செவ் பண்ணி எனக்கு இப்போ பாருவேன் 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிருவேன். ஒழுக்கமாறு இங்கே நான் தன்னால் கடுகடுன்னு இருக்கேன். உனக்கு உளுந்து தேவைப்படுதோ ஏத்தா பொம்பளையாலெல்லாம் இப்படி சிரிக்கிறீங்களே சொல்லுங்கத்தா நான் என்ன செய்வேன். ஏத்தா இன்னுமே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளை ஆளுங்க யாராவது தண்ணியை போட்டு வந்தால் நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. அவன் என்னடா கோத்தா அப்படின்னா நீ என்னடா உம்மான்ட்டு உன் பிள்ளை போனா ஏ அம்மா ஏ அப்பா ஏ அம்மா நீ ஒத்து ஏ அப்பா நீ ஒத்து. யாருக்கு ஆத்தா சிரிக்குது நினச்சி பாரு.
ஏன்னா ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்கிறேத்தா. எல்லாரும் அமைதியாக இருங்க, பொம்பளையாளுக்கு சொல்கிறேன். இது எல்லாரும் 100 நாள் வேலையில் போய் மம்பட்டி சாந்தி சட்டை போட்டுவிட்டு இதைத்தான் நீங்கள் சொல்லணும். என்னத்தை வேறு அண்டூர்ன மண்டை. எங்கள் ஊர் பக்கம் நடந்ததாத்தா. 2 பொம்பளைய கேதம் கேட்க போயிருக்காளு. அப்படி போகும்போது பிஞ்சை காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. அதில் ஒரு பொம்பளை சொல்லியிருக்கா, ஏக்கா கேதத்தை கேட்டுவிட்டு நெல்லையும் இந்த பச்சரிசியும் கொட்டிவிட்டு வரும்போது கடாப்பட்டியில் பிடுங்கிட்டு போயிடுவோம்னு இருக்கா. இன்னொரு பொம்பளை, ஏக்கா வரும்போது காட்டை சுத்தமாக அழிச்சிட்டு போயிடுவோம்னு 2 முண்டையிலும் போயிட்டாளுங்க. போனால் கூட்டத்துக்குள்ளே ஒரு 50-60 பொம்பளையை சேர்ந்து என்ன பார்த்தா ராஜான்னு ஒவ்வொரு பொம்பளைக்கும் மூக்கு சிந்தி அரைப்பொடி இருக்கும். அப்படி ஒப்பு வச்சு அழுகுதுங்க. இந்த 2 பொம்பளைக்கும் ஒப்பு தெரியலை. இவ்வளோ 2 பேத்துக்கு வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பொம்பளை சைஸாக வச்சுருக்கா, ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா செத்து கிடந்தனே ஆம்பளை. என்னை பார்த்தா ராசா ஓம்பளத்தோட பெருசாக இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை, அடி 1 2 கிலோ 3 கிலோ இருக்க முடி, நம்ம கடகா பொட்டி பத்தாட்டாலும் நம்ம சேலையை கூட அவுத்துக்கிட்டு முண்டமாக நின்றுக்குறோம் முடி. அடி சத்தம்மா ஒப்பு வைக்காத, இது தெரிஞ்சா வேற வளாது காட்டை அழிச்சு போடுவா. இந்த தோட்டத்துக்காரி இந்த 2 முண்டைக்கு கூட உட்காந்து அழுதுவோ தோட்டத்துக்காரி அவள் அடிச்சிருக்கா. அடி ஜக்காலத்தி முண்டையெல்லாம் பிடுங்கி தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாட்டி 2 வலை போட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ 2 பேரும் சமாளிச்சிருக்காளுங்க. ஏக்கா உங்க வளமுன்னு தெரியாதுக்கா, நாக்கா ஆரம்புக்கா மூக்கை சிந்தி அவன் மேலேயே போட்டிருக்கா. இதே உங்கள் ஜோக்கு, சிரிச்சுக்கங்க எல்லாரும். வாரு இந்த ஆத்தாலாம் டெய்லி பேசிக்கலத்தா. இனிமேல் இப்படி கிளம்பிருங்க. ஏக்கா அன்னைக்கு தோசை மாவு ஊசிருச்சுக்கு. என்னப்பா அந்த பெருசுக்கு ஒவ்வொன்றும் 3 கிலோவாக இருந்திருக்கு. ஏன் போய் வேணா மம்பட்டி எடுத்து வெட்டி கிளச்சி பாரு. போட வேண்டாமேனே போயிட்டு வாரேன். உங்களிடம் பேசிக்கொண்டு என் பேரை சொல்லிக்கிறேனே. என் பேரை சொல்லிட்டு உன் மூஞ்சில் முழிச்சா நீ சொல்லிட்டு அந்த அண்ணன் பொம்பளை வாடையிலே இருக்க. இங்கிட்டு இந்த டேய் நீங்கள் எல்லாம் நாங்கள் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் பரிச்சு எழுதினு வைங்களேன், புல் புல்லுன்னு புல் புல். நீங்கள் வாட்டுக்கு டீச்சர்ட்டை போய் இப்படி குத்திராதீடா, அப்புறம் 1 மாதத்துக்கு லீவுடா பள்ளிக்கூடம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வரை நம்மெல்லாம் தாய் பிள்ளையா ஒன்றா ஒற்றுமையாக இருப்போம். நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் என்னை பொறுத்தளவு புனிதமானது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ யார் மூலம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யாரை வச்சு வாழ்க்கையில் முன்னேறினீங்களோ அவங்கள மட்டும் சாகு வரை மறந்துடாதீங்க. என்னை வாழ வைத்த எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கு விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கிடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்தில் பெத்ததாய்க்கு மிஞ்சி யாருமே பெரிய ஆள் கிடையாது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் என்னால் வாழ வைக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன்காமிக் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் மழையின் காரணமாக பிச்சு செயல்படாதுன்னு உரைய முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்கக்கோடம் ஊருக்கு நீ மகுடம் எழுத்து தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குண்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. தம்பி பாடினது இன்றைக்கி சினிமாவில் போய் நான் நடிக்கும்போது அங்கே உள்ள சினிமா நடிகர்லாம் கேட்பேன், கேப்டன் விஜயகாந்த் ஐயா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்பாராம். உணவு போட்டுட்டு தான் மற்ற பேசவே ஆரம்பிப்பார். அப்படி ஒரு மகானை இழந்து விட்டது இந்த தமிழகம். அவருடைய பாடலை பாடிய தம்பி மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சாமி பாட்டு ஒரு பாட்டை பாடிட்டு
கருசாமி பாட்டு தானே, சாமியே பாடுறேனே. ஏன்னா அந்த மலைக்கு நான் சாமியை கூப்பிடலாம், கொடையை போட்டுட்டு எண்ணத்தை ஆடணும்னு சாமி படுத்துக்கிறோம். அதனால் சாமியை வணங்கிட்டு உள்ளே ஓடிடுறேன். என்ன நீ போலையா? மகாபிரபு இங்கேயும் காலை பிறந்து உக்காண்டிங்களா? என்னத்தை எனக்கு எதடா பார்க்க வச்சு சார் போச்சு எக்க வைங்க. அப்போ ஹலோ ஹலோ ஹலோ. அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா புள்ளாத நொண்டி கருப்பனா, நொண்டி கருப்பேன் தத்துருமா இருக்கிறார் ஐயா. அரியநாதபுரம் மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா விஸ்வநாதன் ஐயா. விஸ்வநாதே தத்துருமா இருக்கிறார் ஐயா. நொண்டி சாமி மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. தண்ணி இன்னும் தாவத்தலையா, 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. கள்ளிசரி காளி முனியந்தா அரியநாதபுரத்துக்கு, கள்ளியரி காளி முனியந்தா அரியநாதபுரத்துக்கு. நொண்டி சாமியை பார்க்கத்தானே நிற்கிறான் ஐயா. அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா ஒழியா போய தெய்வம் தான் ஐயா. நொண்டி சாமி தத்துருமா காக்குதுவார் ஐயா. மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரம்மா 18ஆம் படியா 18ஆம் படியா அரியநாதபுரத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. அரியநாதபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துணியான தெய்வம் தானையா. சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா. இருக்கிற சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா. சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குதையா. மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். நீர் தூங்கும் நிலமோ தூங்கும், ஆகாய நிலவோ தூங்கும். நான் தூங்க மாட்டேன் கோடிதான். என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை. என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினா. ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். யாராரு ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னக்கிளியே. உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும்
அப்புறம் மாமா ஏம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்டா. இன்னமும் நல்லா இருக்கிறேன்ற வெறுப்ப சொல்றேன். இல்லம்மா நல்லா இருக்கேன்டான்னு. அப்படியா? அப்புறம் மிருதங்காரன் நல்லா இருக்கீங்களா? இந்த பழக்கம்லாம் இனிமே வச்சுக்கொள்ள சரியா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அலையெல்லாம் விட்டுருச்சு. அப்படியே பின்னாடி. ஆல்ரவுண்ட் கரெக்ட். விடக்கூடாது. உங்களை தாங்க ஆல்ரவுண்ட் கரெக்ட். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்ல சிந்தனை இருக்கு பிரபர் தலை. என்னத்த காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை அனைவரையும் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு 3 நாளாக பாதுகாப்பாக இருந்த கடலாடி காவலர் அனைவரையும் இப்பொழுது நாடகத்துக்கு பாதுகாப்புக்கு வருகை வந்துள்ள காவலர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் சேனலுக்கு அன்பளுக்கு முன்பார்ந்த நன்றி. அப்புறம் நீங்களும் எப்படி எல்லாம் இருக்கீங்களா? சந்தோஷம் எப்படி இருந்தாலும் என்ன. அப்புறம் மைசூர்காரன் நல்லா இருக்கீங்களா? என்னைய பார்த்து சொல்லுங்க. நான் தானே கேட்டேன். இன்னும் சளிப்பா சொல்றேன். உங்களோட அவர் சளிப்பா இருக்கிறாரு. என்ன பண்ணுவேன்? என்னம்மா நல்லா இருக்கேன்றாரு. அவர் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? அப்புறம் மாமா என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. நீங்களும் கோயில் எழுதி விட்டு போ. இந்த சைகை என்ன போட்டு வடுத்து தெரிஞ்சுக்க வரல. இல்ல நான் நல்லா இருக்கேன். அப்புறம் போலாமா? இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த 3 நாட்கள் எங்கள் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நாளைக்கு ரேஸ் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாமா போலாமா? போலாமா? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற விடியே உன்னை இந்த காலம் பார்த்தது தாயி நீ அந்த காலம் பார்த்தது தாயி நீ அந்த
மாமா ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ஆமாம்மா. ரெண்டா யாரை முடிக்க? ரெண்டாவது ஆல்ரவுண்டுக்கார வச்சு முடிச்சுடு. ஏங்க அப்படி அவசகமா பேசுறீங்க? அவரை இல்ல எங்க அண்ணன் அவரு. என்னப்பா அது இன்னும் போகவே இல்லை. என்னது அப்பாவா? அண்ணைய புடிய கவுத்துட்டாங்களே உன்னை அப்பா. எந்த ஒண்ணு கேக்குறீங்க நீங்க? ஆமா வரும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. மனசு வேதனையா இருக்குது. ரஞ்சு வரவனுக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். ஏன் குடிய கெடுக்க விட்டாயப்போ? என்ன குடிய கெடுத்தேன்? நீ கெடுக்க மாட்டேன். அப்புறம் அடுத்து போலாமா? என்ன நீயா? சும்மா அப்படியே ரொம்ப அப்படியே புதுசான கோவப்படாதீங்க நீங்க. வந்த நேரமே சரியில்லை எனக்கு. பொறுமையாக கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பலமா பசுமுள்ளே பாண்டியரு படுக்கட்டும் பாவலரு பசுமுள்ளே பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு ஆடு விளையாடு ஒரு மேடு கூடு கூடு கொண்டு கூடு ஒரு மாடு மாத்துக்குமா பசுமுள்ளே பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு
ஒரே ஒரு சேர் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். இந்த நாடக அமைப்பாளர் ராசர் அவர்களுக்கு ஒரு சேர் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். அண்ணே என்னமோ சொல்லிவிட்டு பொன்னாடியை தூக்கிட்டு போறாரு மறந்த வாக்கில். சரிண்ணே சரிண்ணே. இந்த இப்படி போட்டு உட்காருங்க பேசாம. யார் உட்கார்றதுக்கு? இங்கே டான்ஸாக நடிக்கும் சேபரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. சிரிச்சுக்கிட்டே சொன்னா தானே பொன்னாடை போத்துறதே இவ்வளோ வருத்தமாக போத்திட்டு போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பொன்னாடை அணிவதுக்கு கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் நடக்கும். ஓச்சி வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். என்ன ஒரே கும்பிடுறியா என்ன பையா? ஏதோ ஒரு சூட்சமா இருக்கே. எங்க அலண்டுக்கார நீங்க தான் ஏதோ ஏற்றி விட்டுருக்கீங்களா? அவர் அந்த என்னத்த ஆட காதுல விழுக அதை செவிட்டு அண்ணா சுதிய அப்படின்னு சொன்னேன். ஆமா நல்லா இருக்கு. அவர் வாயை போய் நீங்க கிளப்பிடுங்க. சும்மா இருக்கிறாள் பேசாமவே இருக்க மாட்டியானே. வண்டி கிளம்பிருச்சு. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே ஏதோ ஒரு பிரச்சனை. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு.
விடாமல் பணி தொடரும். விடாமல். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்துடன் எங்கள் சேவையை இதோட என்னத்த மொட்டைப்பையா மண்டைய பொழந்துருவேன். ஞாபகம் இருக்கட்டும். தாக்கல வர மாதிரி மாத்திடுவோமா? ஏன் என்ன ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காங்க? ஏதோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கேன். இல்லையா, குளிருக்கு அதுக்கு அப்படியே உட்காந்துருக்கா. விரைச்சு போய் என்னது விரைச்சு அப்படியே நிசப்தமா உட்காந்துருக்கா எல்லாரும். எனக்கு என்னமோ விசத்தமாவே இருக்குது, என்னன்னே தெரியல. அமைதியா ரசிக்கிறாங்கப்பா. அவர் ஏதோ சொல்ல வராரு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா இசிக்காக ஏசிருச்ச சொல்லக்கா முத்து பள்ளக்கா அது என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா இசிக்காக ஏசிருச்ச சொல்லக்கா முத்து பள்ளக்கா அது என்னவோ என்னவோ விளையாடும். உனக்கு என்ன பைசா தெரியாம கேட்கிறேன். கெண்ட விளையாடும். என்ன நைவா கெண்ட விளையாடும். என்ன போட்டுக்கார நீங்க இப்படி முக்குறீங்க? கெண்ட விளையாடும். ஆத்துல காத்தடிச்சால போடும் கெண்ட விளையாடும். உனக்கு இது தெரியும். காலமோடு கெண்ட விளையாடும். உனக்கு இது தெரியாதா? கண்ணா சொல்லு வளையெடுப்பு கையாலே உன்னை எடுப்பே சிரிக்காதே மனமுடிக்காதே மயிலே கால ஆஸ்பத்திரியில செவ்வந்தி பூ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அண்ணாச்சே, நீங்கள் எவ்வளோ குடிச்சிருந்தாலும் இப்போ வந்தவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் போதே கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க. எவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க, யாரை பற்றி கேட்க மாட்டேங்கிறியா? நீங்கள் யார்கிட்ட பட்டா நாங்கள் தான் பட்டேன்னு. அப்போ நம்ம பட்டம் வாசிங்க கிடையாது, உங்களுக்கு நாள் தான் இது பண்ணுறது இருக்கோம். கொஞ்சம் இது நீங்கள் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்களும் அடித்து உங்களை போலீஸ் உங்களுக்கு ஒப்படைச்சிடும். பார்த்துங்க. என்னவா இருக்கும்? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா பாட்டே பொழந்து பழிக்கலடா பிரியோ. நீ ஆட அண்ணனுக்கு இழுக்குதுங்க. முறை பொண்ணு ஆடும்போது சும்மா இருந்த, தங்கச்சி ஆடும்போது பழிச்சு காமிக்கிறேன். ஏற்கனவே மூச்சு குத்துருக்கு.
என்னக்கா இது என்னக்கா என்னடா பிரியோ அப்படி என்ன வாச்சார் இவரு குர்ரான்னு கேட்டாரே கொடுத்து தொலைய வேண்டிதானே நீ எல்லாம் ஒரு அண்ணே உள்ள வாயே உள்ள வாயே முட்டை போண்டா உள்ள வாயே செத்த நேரம் பணியாரம் கிண்டி வச்சிருக்கேன் வேணாம் வேணாம் அது என்ன நடக்குது இங்க அதே வைக்கதான் அதே வைக்கதானா ஆள் ரொம்ப பல்கா இருக்கே முட்டை போண்டா தங்கச்சியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவோமே என்னது என்னதுங்க ஏங்க மொட்டை மொட்டையா சொல்லலாம் முழுசா சொல்லுங்க உள்ள போய் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஐயா அஞ்சு நடந்து வர்றதுக்கு வாசிக்கங்க திரும்ப போயிட்டு வாங்க திரும்ப ஒன்ஸ் மோர் என்னது அப்புறம் தங்கச்சி அண்ணன் தான் திண்டுக்கல் ரீட்டாவை எப்படா வெளியில விடுவீங்க பார்த்துட்டு போய் படுத்து தூங்கிட்டு விடுங்க வேற என்ன பண்ண போறாரு மாமாவும் பொண்ணு கொடு ஆமா சொல்லி கொடு மாமாவும் பொண்ணு கொடு ஆமா சொல்லி கொடு சாமி போட்ட முடிச்சு இதுதான் முடிச்சு மேல கட்டணம் கையோட புடிக்கிருச்சே எனக்கு இளச்சலா இருக்குங்க அது அப்படியே பிடிச்சி
டான்ஸர் ரஞ்சிதா அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடிப்பட்டி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடிப்பட்டி பிரிமத்தி விழா கம்பியர்களுக்கு மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது சிறப்பும் கலை கொடுக்கணும் மனமார் நன்றி நன்றிகள் வணக்கம். மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி ஆலரமாளோ ஆலரமணியோ மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி என்னத்தை நினைக்கிறா நாங்க அபிநயத்தை புளிரோம், நீங்க எங்களை பார்த்து வாசிக்காம அங்க பார்த்து வாசிக்கீங்க. நீங்க தானே சொன்னீங்க சரியில்லை பாக்குறீங்கல்ல, இது சரியில்லை.